தாம் பிரதமராக இருந்தபோது தம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்ததோ அப்படிதான் இப்போதும் இருக்கிறது என்று முன்னாள் பிரதமரும் பெரா நாடாளுமன்ற உறுப்பினருமான ரதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்துள்ளார். தாம் பெரிதாக எதற்கும் உணர்ச்சி வசப்படுபவன் அல்ல, அதனால் தாம் அமைதியாக இருப்பதாக தென்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். அம்னோவின் உயர்ந்த பொறுப்பிலும் நாட்டின் உயர்ந்த பொறுப்பிலும் தாம் இருந்துவிட்டேன் என்பதற்காக எதையாவது சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் கூறினார். தாம் அம்னோக்காரன், இப்பவும் எப்பவும் தாம் அம்னோக்காரன் தான் என்பதில் மாற்றம் இல்லை என்றும், அம்னோவிலிருந்து விலகுவது குறித்து எந்த ஒரு சிந்தனையும் இப்போதைக்கு இல்லை என்றும் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் என்கிற அடையாளம் தமக்கு உள்ளது என்பதற்காக இப்போதைய பிரதமரையும் ஆட்சியில் இருக்கும் அமைச்சர்கள் குறித்தும் கருத்து தெரிவிப்பது அவசியம் அற்றது என்று அவர் கூறினார். ஒவ்வொரு தலைவருக்கும் அவர்களுக்கான தனித்துவத்தில் அந்த துறையை வழி நடத்துகிறார்கள். மக்களுக்கு பயனளிக்கிறதா என்பதை மட்டுமே நாம் சிந்திக்க வேண்டும் என்று டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். ஊழலில் தொடர்புடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வதில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கால நேரங்கள் பார்ப்பதில்லை என்று அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார். 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த ஊழலையும் தாங்கள் விசாரித்து வருவதாக அவர் கூறினார். அதன் சொத்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். அப்படியானால் கடந்த காலங்களில் செய்த ஊழல்கள் காலம் கடந்து விட்டதால் யாருக்கும் தெரியாது என நினைக்க வேண்டாம் என்று அவர் விளக்கினார். கடந்த ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் 6.81 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்திருப்பதாக தான் ஸ்ரீ அசாம்பாக்கி சுட்டிக்காட்டினார். நாட்டிற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்திய 1MDB வழக்கில் தொடர்புடைய 12 பில்லியன் மதிப்பிலான சொத்துகள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும், இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து ஆகிய பல்வேறு நாடுகளுடன் MACC இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். இந்த ஊழல் வழக்குகள் எப்போது நிகழ்ந்தாலும் தகுந்த ஆதாரத்திற்காக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் காத்திருந்து நடவடிக்கை எடுக்கும் என்று தான் ஸ்ரீ அசாம்பாக்கி நம்பிக்கை அளித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை ஆசியான் உச்சி மாநாட்டிற்கு அழைத்தது குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபரின் பங்கேற்பை நிராகரிப்பது தீர்வல்ல என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உதவியாளர் துங்கு நஸ்ருல் அபைடா தற்காத்து பேசியுள்ளார். நேரில் உண்மையை பேசுவதே தூதரக கொள்கை என்றும், இதனால் மலேசியா காசாவுடன் ஒற்றுமையை காட்டுகிறது, மேலும் விருந்தோம்பலில் அறிவையும் வெளிப்படுத்துகிறது என்று பிரதமரின் மூத்த பத்திரிகை செயலாளருமான அவர் கூறினார். டிரம்பின் பங்கேற்பு மலேசியாவுக்கு கொடுக்கப்பட்ட தூதரக அதிகாரத்தின் ஒரு பகுதி என்று அவர் வலியுறுத்தினார். இது ஒரு நாட்டின் தலைவரின் கொள்கைகளை அங்கீகரிப்பது அல்ல, ஆனால் ஆசியானையும் மலேசியாவின் தலைமைத்துவத்தையும் அங்கீகரிப்பது என்று அவர் விளக்கினார். உச்சி மாநாடு பொருளாதார ஒத்துழைப்பு, முதலீடுகளை ஈர்த்தல், வர்த்தக விரிவாக்கம், பிராந்திய ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் முன்னேற வேண்டும் என்று அவர் கூறினார். பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹாடி அவாங் ட்ரம்பை அழைப்பது பலவீனமானது என்று கூறி அவரை பெரிய பிசாசு என சாடினார். அவரது நிர்வாகம் ஐநா தீர்மானங்களை மறுத்து இஸ்ரேலுக்கு தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வழங்கியதாக ஹடி அவாங் குற்றம் சாட்டினார். பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்யுடின் ஹசான் கட்சி போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார். உரிமை கட்சியின் துணைத் தலைவர் டேவிட் மார்ஷல் பெரிய போராட்டங்களை விட ட்ரம்பை நேரடியாக சந்தித்து காசா பிரச்சனையை சொல்லுவது பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் நஸ்ருல் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மற்றும் அவரது முன்னாள் அரசியல் செயலாளர் அன்வார் யூனுஸ் ஆகியோருடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 169 மில்லியன் பணத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு அமர்வு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யின் விண்ணப்பத்தை நீதிபதி சுசானா ஹுசேன் அனுமதித்தார். கடந்த மாதம் வெளியிடப்பட்ட பொது அறிவிப்பு இருந்த போதிலும் எந்த மூன்றாம் தரப்பினரும் பணத்தை கோர முன்வரவில்லை என்று அவர் தெரிவித்தார். MACC சட்டம் 2009 பிரிவு 41(1) கீழ் விண்ணப்பதாரரின் பறிமுதல் விண்ணப்பத்தை நீதிமன்றம் அனுமதிக்கிறது என்று அவர் கூறினார். அனுவார் வைத்திருந்த நிதி இஸ்மாயில் சப்ரியுடன் தொடர்புடையது என்றும், MACC சட்டத்தின் பிரிவு 36(2) கீழ் ஒரு குற்றத்துடன் தொடர்புடையது என்றும் புலனாய்வாளர்கள் கண்டறிந்ததை அடுத்து ஜூலை 7ஆம் தேதி MACC பறிமுதல் விண்ணப்பத்தை தாக்கல் செய்தது. சுங்கைப்பட்டாணியில் நேற்று 12 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக லாரி ஓட்டுநர் ஒருவரை போலீசார் இன்று அதிகாலை கைது செய்தனர்.
கடந்த வாரம் சமூக ஊடக தளத்தில் 22 வயது சந்தேக நபரை சந்தித்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமி தெரிவித்தார். பின்னர் திங்கட்கிழமை அவரை சந்தித்ததாகவும் அந்த நேரத்தில் அந்த நபர் துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவரை நேற்று இரவு மீண்டும் சந்திக்க அழைத்த பின்னர் கம்போங் பக்கார் காபூரில் உள்ள ஒரு வீட்டில் பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுவதாக பிரித்தா ஹரியான் தெரிவித்துள்ளது. மருத்துவ பரிசோதனைக்காக சிறுமி சுங்கைப்பட்டாணியில் உள்ள சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். அதன் பிறகு காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. கொலமடா காவல்துறை தலைவர் ஹன்யான் ரம்லான் சந்தேக நபர் கம்போங் பக்கார் காபூர் பகுதியில் அதிகாலை 1:30 மணி அளவில் கைது செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தினார். தண்டனை சட்டத்தின் பிரிவு 376 கீழ் பாலியல் பலாத்காரத்திற்காக இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. ஜொகூர் பாருவில் உள்ள வணிக கடைகளை ஆக்கிரமித்து வணிகத்தில் ஈடுபட்ட 9 வெளிநாட்டினரை ஜொகூர் மாநில குடிநுழைவு துறையினர் கைது செய்தனர். இன்று காலை ஜொகூர் பாருவில் உள்ள 20 கடைகளில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் 22 முதல் 62 வயதுக்குட்பட்ட 9 வெளிநாட்டினர் எந்த ஓர் ஆவணங்களும் இல்லாமல் வணிகத்தில் ஈடுபட்டிருப்பது கண்டறியப்பட்டதாகவும் ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்தோ முகமது ரூஸ்டி முகமது டாரூஸ் தெரிவித்தார். ஒரு சில வணிக கடைகள் உள்ளூர்வாசிகளின் பெயரில் அனுமதி பெற்றிருந்தாலும் வெளிநாட்டினரால் அந்த வணிக கடைகள் செயல்பட்டு வருவதாக முகமது ரூஸ்டி முகமது டாரூஸ் கூறினார். கைது செய்யப்பட்ட 9 வெளிநாட்டினர்களும் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தோனேசியா, மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாது மலேசியாவில் அவர்கள் தங்கி இருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக டாக்டர் முகமது ரூஸ்டி முகமது டாரூஸ் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.